வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, அதாவது பார்த்தீங்கன்னா, டாடா ப்ளே வச்சிருக்கக்கூடிய கஸ்டமர் அவங்க மொபைலில் இந்த டாடா ப்ளே அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணிட்டா, அதில் லைவ் டிவி பார்த்துக்கலாம் ஃப்ரீயாகவே. சேனல்ஸ் எல்லாம் ஸ்டார் குரூப்பை தவிர மற்ற எல்லாம் ஃப்ரீயாக பார்த்துக்கலாம். சேனல் எப்படி நம்ம மாடிஃபை பண்ணுறது, அதாவது எப்படி ஆட் ஆன் பண்ணுறது, எப்படி ட்ராப் பண்ணுறதுங்கிறது முக்கியமாக வேணும் இல்லையா? ஸோ அதுக்காக நம்ம இந்த வீடியோவில் உங்களுக்கு டெமோ காட்ட போகிறேன். ஃபஸ்ட்டு ப்ளே ஸ்டோரை நீங்கள் உங்களோட மொபைல் ஃபோனில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் மேலே எப்பயும் போல் டாடா ப்ளே அப்படின்னு டைப் பண்ணிங்கனாவே ஃபஸ்ட்டு டாடா ப்ளே வரும். அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பிங்க் கலரில் டாடா ஸ்கை ஈஸ் நவ் டாடா ப்ளேன்னு வரும். பிங்க் கலரில் டாடா ப்ளேங்கிற லோகோவோட உங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் காட்டும். ஆல்ரெடி நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம், அதனால் எனக்கு ஓப்பன் தான் காட்டுது. நீங்கள் தயவு செஞ்சு என்ன பண்ணணுன்னா, இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா மேலே டாப்பில் லாகின் இருக்கும். லாகினில் உங்களோட யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க. இப்போ லாகின் பண்ணோன்னா எப்படி ஒர்க் பண்ணலான்னா, இப்போ இதை நான் ஓப்பன் பண்ணிட்டேன். ஓப்பன் பண்ணோன்னா இதுதான் இதோட ஹோம் பேஜ். பார்த்தீங்கன்னா மேலே டாடா ப்ளேன்னு இருக்கும். ரைட் சைடாக இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சர்ச் பட்டன் ஒன்று இருக்கும். அது பக்கத்தில் இந்த பிபின்னு இருக்கு இல்லையா, இதை ஓப்பன் பண்ணோம்னாவே இதில் கஸ்டமர் நேம் காட்டும். ஓகே, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா சேனல் எப்படி மாடிஃபை பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபஸ்ட்டு இந்த 3 பட்டன் இருக்கு இல்லையா, இதில் போய்க்கோங்க. இதில் போயிட்டு மை அக்கௌண்ட்னு இருக்குது பார்த்தீங்களா, மை அக்கௌண்ட் இதில் போயிட்டு உங்களுக்கு இதில் 2வது ஆப்ஷன் மேனேஜ் பேக், இதில் போங்க. மேனேஜ் பேக் போயிட்டிங்கன்னா இந்த மாதிரி நம்மளுக்கு ஃபஸ்ட்டு லோட் ஆகும். கரெக்டாக லோட் ஆகிட்டு நம்மளுக்கு அந்த மாடிஃபை பண்ணுற பேஜ் வரும். அது வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், எதுவும் ப்ரெஸ் பண்ண வேண்டாம். இந்த அப்ளிகேஷன் ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க. நீங்கள் டிவி ஆனில் இருந்தால் போதுமானது. நீங்கள் இதில் ஒரு சேனலை ஆட் பண்ணுறீங்கன்னா இம்மீடியட்டாக உங்களுக்கு சேனல் லைவாக அங்கே வந்துடும். அதே மாதிரி நீங்கள் இங்கே ட்ராப் பண்ணுறீங்கன்னா லைவாக அங்கே கட் ஆகிரும், உடனே கட் ஆகும். எது பண்ணோம்னாலும் நம்மளுக்கு செட்டாப் பாக்ஸை ஆனில் வச்சுட்டு தான் நம்ம சேனல் ஆட் ஆன் ட்ராப் கண்டிப்பாக நீங்கள் பண்ணணும். இதுக்கு நம்ம படிச்சிருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் எதுவும் கிடையாதுங்க. பேசிக்காக ஜென்ரல் நாலேஜ், ஓரளவுக்கு நீங்கள் ஃபோன் எப்படி ஆப்ரேட் பண்ண முடியுதோ அதே போல் தான் இது ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நம்ம படிக்கல, நம்மளால் இது முடியாது அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றும் இல்லை. அந்தளவுக்கு கஷ்டமான வேலை இதில் எதுவுமே இல்லைங்க. இப்போ லோட் ஆகிட்டுருக்கு, பார்க்கலாம். இப்போ லோட் ஆயிடுச்சுங்க. இப்போ லோட் ஆனோன்னா இந்த பேஜில் நம்மளுக்கு இப்படி தான் காட்டுங்க. அதாவது லெஃப்ட் சைடு அக்கௌண்ட் பேலன்ஸ் இருக்குது, வேலிடிட்டி என்ன டேட் வரைக்கும் இருக்குங்கிறது ஜனவரி 8 இந்த மாதிரி காட்டுது. ஆக்டிவ்ங்கிறது ப்ரைமரி பாக்ஸ், ஒரு பாக்ஸ் தான் இதில் இருக்குது இந்த ஐடியில். ஸோ அந்த பாக்ஸோட லாஸ்ட் நம்பர் 4 நம்பர் நம்மளுக்கு இந்த இடத்துல காட்டுது. அதே மாதிரி கீழே இதில் எத்தனை சேனல் வருதோ அந்த சேனல் காட்டுது. 365 சேனல் போட்டிருக்காங்க, எல்லா லாங்குவேஜும் சேர்த்து. பக்கத்தில் மந்த்லி பிளானு 229 ரூபா இவங்க இருக்காங்கங்கிறத நம்மளுக்கு இந்த இடத்துல காட்டுறாங்க. இப்போ 229 ரூபாங்கிறது கரெக்டான பிளான் தாங்க, இதில் எந்த மாற்றமும் இல்லை. ஸோ இதில் இப்போ சப்போஸ் ஏதாவது ஒரு சேனல் ஸ்போர்ட்ஸ் 18 இந்த ஐடிக்கு நம்ம ஆட் பண்ணோம்னா ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு சிம்பிளாக இந்த ஆட் சேனல் அண்டு மோர்னு இருக்கு இல்லையா, இதை ஜஸ்ட்டு நம்ம கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த மேலே சர்ச் ஃபார் சேனல்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த கட்டத்தில் இந்த சேனல் நம்பர் இப்போ ஸ்போர்ட்ஸ் 18 வேணும்னா 488 இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 488ன்னு அடித்தாவே உங்களுக்கு கீழே ஸ்போர்ட்ஸ் 18ன்னு வந்துடும். இல்லை உங்களால் சேனல் தெரியலன்னா ஜஸ்ட்டு பேர் SPORTSன்னு போட்டு ஸ்பேஸ் விட்டு 18ன்னு அடித்தாலுமே அவங்களுக்கு அந்த சேனல் இங்கே லைவாக காட்டும். இப்போ நம்ம
ஸ்போர்ட்ஸ் 18 இந்த ஒரு சேனல் வேணும் அப்படின்னா அந்த சேனலை ஓப்பன் பண்ணோம்னா நம்மளுக்கு அந்த சேனலுக்கு உண்டான அமௌண்ட் காட்டும். இந்த ஃபர்ஸ்ட் காட்டுறது வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்டி சேனல், அதுக்கு கீழே எஸ்டி சேனல். இப்போ நம்ம வந்து ஹெச்டி சேனலை டிக் பண்ணிக்கலாம். டிக் பண்ண உடனே கீழே கன்ஃபார்ம் கேட்குது. கன்ஃபார்ம் கொடுத்தோம்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் அடுத்து கீழே கன்ஃபார்ம் ப்ரொசீட்னு கேட்குது. இதை கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி 10 செகண்ட் வந்து போகும். 10 செகண்ட் முடிஞ்ச உடனே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த ஸ்போர்ட்ஸ் 18 ஹெச்டி சேனல் வந்து உங்களுக்கு லைவாக டிவியில் வர ஆரம்பிச்சிடும். இப்போ பேக்கேஜ் வந்து ஆட் ஆயிடுச்சு. ஆட் ஆன உடனே அவங்க வந்து சர்வே கேட்குறாங்க, நம்ம இதை ஸ்கிப் பண்ணிடலாம். ஓகே, கீழே பேக் டு ஹோம்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை நம்ம இப்போ டச் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு வந்து அந்த முன்னாடி நம்ம இந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ண உடனே, அதாவது பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டாட்டா பிளேன்னு பிங்க் கலரில், இதை ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஹோம் பேஜ் எப்போவுமே இந்த மாதிரி தான் வரும். மறுபடி இப்போ நம்ம ஆட் பண்ணுற சேனல் எங்கே இருக்கும், அதை போய் நம்ம எப்படி ட்ரா பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி மேலே இந்த டாப்பில் டாட்டா பிளேலோ இந்த லெட்டர் இருக்குது பார்த்தீங்களா, அது பக்கத்தில் அந்த 3 கோடு போட்டிருப்பாங்க. நம்ம அதாவது நீர் வச்சோம்னா மூணு கோடாக வைக்கிறோம் இல்லையா, அந்த கோடை டச் பண்ணோன்னே இந்த மாதிரி மெனு வரும். இதில் ஃபஸ்ட்டு மை அக்கௌண்ட்ஸ் அதை ஓப்பன் பண்ணிக்கணும். ஓப்பன் பண்ணோடனே ரெண்டாவது ஆப்ஷன் மேனேஜ் பேக் போகணும். மேனேஜ் பேக் பண்ணோம்னா அக்கௌண்ட் சம்மரின்னு முன்ன வந்த மாதிரியே தாங்க வரும். அதே போல் வந்துருச்சு. இதில் முன்னாடி வந்து ஆட் சேனலில் போயிட்டு சேனலை ஆட் பண்ணோம். இப்போ ட்ராப் சேனலில் போயிட்டு நம்ம சேனலை ட்ராப் பண்ண போகிறோம். இந்த ரெண்டாவது ஆப்ஷன் ட்ராப் சேனலை கிளிக் பண்ணுறோம். இப்படி இந்த மாதிரி ஓப்பன் ஆயிடுச்சு. இது ஓப்பன் ஆனோடனே இதில் என்ன காட்டுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கரண்ட்டில் நம்ம என்ன சேனல்லாம் ஓடிட்டுருக்குங்கிறத இதெல்லாம் காட்டுறாங்க. இப்போ பாருங்கள், ஸ்போர்ட்ஸ் 18 ஹெச்டி நம்மளதில் ஆட் ஆகிருக்கு. அது கீழே வந்தீங்கன்னா யுவர் பேக்கில் வந்து தமிழ் தலைவா ஹெச்டி 156 ரூபா 59 காசு பெர் மந்த்து. இந்த சேனல் வந்து இந்த பேக்கேஜ் வந்து 229 ரூபா பேக்கேஜும் ஒன்று ஆட் ஆகிருக்கு. அது கீழே வந்தீங்கன்னா அதுக்கு ஃப்ரீ அண்ட் காம்ப்ளிமெண்ட்ரின்னு இருக்கும். இது பேசிக் சேனல், ஃப்ரீ சேனல், எஃப்டிஏ பேசிக், எஃப்டிஏ தமிழ் பேசிக், இதெல்லாம் இந்த ஃப்ரீ சேனல் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் பிளான் வந்து கரெக்டாக தான் இருக்குது. இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி ஆட் பண்ணது ஸ்போர்ட்ஸ் 18 ஒன்று ஆட் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா, அது இந்த இடத்துல காட்டுது. சப்போஸ் இதை இப்போ நம்ம வேண்டாம், இதை ட்ரா பண்ணிக்கலாம்னா ஜஸ்ட் இந்த சேனலை நாம் டிக் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் கொடுத்துட்டு மறுபடியும் கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா இதே மாதிரி 10 செகண்ட் வந்து உங்களுக்கு டைம் லோட் ஆகும். இப்போ பாருங்க, உங்களுக்கு அந்த சேனல் வந்து ட்ராப் ஆகிருக்கும். ரைட்டு, பேக்கேஜ் சேஞ்ச் டன்னு வந்துருச்சுங்களா. ஓகே, இப்போ சர்வே கேட்குது, இதை க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ பேக் டு ஹோம் போயிடலாம். இப்போ வந்து நம்ம ஒரு சேனலை ஆட் பண்ணோம், அதே சேனலில் நம்ம வேண்டான்ட்டு ட்ரா பண்ணோம். ஓகே, இப்போ ட்ரா பண்ணதுக்கப்புறம் மறுபடி இந்த ஃபஸ்ட்டு இந்த பட்டன் அழுத்திட்டு மை அக்கௌண்ட்டில் போயிட்டு மேனேஜ் பேக் ரெண்டாவது ஆப்ஷன் போயிட்டு இந்த ட்ராப் சேனலில் போனோம்னா பாருங்கள், அந்த ஒரு சேனலும் ரிமூவ் ஆகிருக்கும். ஸ்போர்ட்ஸ் 18 சேனல் இப்போ இல்லை, முன்ன இருந்துச்சு, இப்போ இல்லை. இது போல் எந்த சேனலை வேணுனாலும் நாம் இந்த ஆட் சேனல் அண்ட் மோர்னு இருக்கு இல்லையா, இதில் போயிட்டு சர்ச் ஃபார் சேனல்னு இருக்கு இல்லையா, இதில் ஜஸ்ட்டு நீங்கள் சேனல் நம்பரை உங்களுக்கு டைப் பண்ண தெரிஞ்சால் போதுமானது. டைப் பண்ணாவே கீழே காட்டும். ஜஸ்ட்டு ஓப்பன் பண்ணி நீங்கள் எந்த அது ரிலவெண்ட்டாக எந்தெந்த சேனல் இருக்குதோ எல்லாம் காட்டும். எது வேணுமோ ஜஸ்ட்டு டிக் பண்ணிங்கன்னா, டிக் பண்ணி சப்மிட் கொடுத்தீங்கன்னா அந்த சேனல் வந்து ஆட் ஆயிரும். அதே போல் காலையில் ஆட் பண்ணுறீங்க, நைட்டு ட்ரா பண்ணுறீங்கன்னா ஒரு நாளைக்கான அமௌண்ட்டு தான் அந்த ஒரு சேனலுக்கு போகும். இந்த வீடியோ ரொம்ப பயனுள்ளதாக இருக்கணும்னு நான் நம்புகிறேங்க. உங்களுக்கு என்னுடைய இந்த சேனல் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கணும்னு நான் நம்புகிறேன். என்னோடய சேனல் நியூ டிடிஹெச்சை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி, தேங்க்யூ.